நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனமும் 11 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். 12 வசனம் சொல்லுகிறது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். 13 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே. 41:10 ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, நீ பயப்படாதே. இந்த வசனத்துல நீங்க ஒவ்வொன்றாய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் என்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. நீ உன் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கும், பன்மையிலே சொல்லப்பட்டிருக்காது, ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கும். அதன் காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் பார்த்து, அது சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோடும் ஆண்டவர் பேசுகிறார். சபைக்கு பொதுவாய் பேசுகிறதில்லை, குடும்பத்திற்கென்று பொதுவாய் பேசுகிறதில்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே சொல்லுகிறதான வார்த்தை, நீ பயப்படாதே. இன்னைக்கு எல்லாருக்கும் மிக மிக பெரிய பிரச்சனையே பயம். பயம் பயமே இல்லாதவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் என்ன செய்யும், இருக்கும். ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டுதான் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வேத பகுதியை ஒன்றை வாசித்தோம் என்று சொன்னால், பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். பயப்படாதேன்னு சொல்லும், பயப்படணும் சொல்லும். அப்ப நம்ம என்னதான் செய்ய, ரெண்டையுமே என்ன செய்யணும், செய்யணும். பயப்படவும் கூடாது, பயப்படவும் வேண்டும். அது நம்ம எதுக்கெல்லாம் பயப்படணும், எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, ஏன் பயப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. ஆனா சில காரியங்களை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் தனிப்பட்ட மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் யாரு? அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்ம கூட என்ன செய்யறார், இருக்கிறார். எல்லாரும் கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் இறுதி வரைக்கும் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அங்கேயும் அவரோடு கூட தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயம், நீ பயப்படாத. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம். என்னென்ன காரியங்களை குறித்த பயம் எல்லாம்? மிக முக்கியமாய் மரண பயம். நிறைய பேத்துக்கு என்ன செஞ்சிடும், மரண பயம் வந்துடும். எப்போ மரண பயம் வரும்? வியாதி வந்ததுன்னா என்ன செஞ்சிடும், வந்துடும். ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, இந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பயத்திலே மரித்து போனவங்க ஏராளமான பேர் உண்டு. இன்னைக்கு பல பயத்தோடு இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எந்த பயமும் வரக்கூடாது. மரணத்தை குறித்த பயம் வரக்கூடாது, வியாதியை குறித்த பயம் வரக்கூடாது. இன்னைக்கு வியாதியை குறித்த பயம், தேசத்தில் அப்படி வியாதி வருது, இப்படி வியாதி வருது, எங்க வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் எதற்குமே பயப்பட வேண்டியது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அடுத்து மிக முக்கியமாக குடும்பத்தை குறித்த பயம். குடும்பத்தை குறித்த பயம் இல்லைன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. குடும்பத்தை குறித்த பயம். நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது வந்து வந்து போகிறதான அனுபவம் என்ன செய்து இருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தொழிலை குறித்த பயம்.
நமக்கு தொழில் எப்படி செய்ய போகிறோம், அடுத்து வேலை எப்படி செய்ய போகிறோம், விவசாயம் எப்படி செய்ய போகிறோம், நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே, நல்ல ஒரு வருமானம் இல்லையே, இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்கிற பயத்தோடு நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாது. நீங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவே வேண்டாம், பயப்படக்கூடாது. இது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை, உங்க இருதயத்தை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா பயத்தோடு தான் இன்னைக்கு என்ன செய்றீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார், பயப்படாத, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய ஜனங்கள் பயத்தோடு இருக்கிறாங்க, பல காரியங்களை குறித்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1:7 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரா, தந்திருக்கிறார். பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? இன்னைக்கு பயமுள்ள ஆவி நமக்கு கிடையாது. நமக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். பயமுள்ள ஆவியை கூடாமல் நிறைய காரியத்துல இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். பயம் 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 பயம். இந்த பயம் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிறது. இரவ கண்டா பயம், வீட்டுக்குள்ள போவதுக்கு பயம், நிறைய பேருக்கு பயம். பள்ளிய கண்டா பயம், எலிய கண்டா. இது என் வாழ்க்கையில சின்ன பிள்ளையில இருந்தது சொல்றேன். அப்போ பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பயம் அவ்வப்போது ஒவ்வொரு ஸ்டேஜில என்ன செய்யும், வரும். படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா எக்ஸாம் வந்தா நல்லா தான் படிச்சிருப்பாங்க, ஆனா எக்ஸாம் வந்ததும் பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்ப 10th 12th எக்ஸாம் என்ன செய்ய போகுது, நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகிறது. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவிதமான பயத்தோடு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பயப்படாதே என்கிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது சொல்றாங்க 365 முறை என்ன செய்தான் வருகிறது என்கிற வார்த்தை. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. பிரச்சனை வருகிறதா, பயப்படாதே. சோதனை வருகிறதா, பயப்படாதே. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவேன்னு என்ன செய்யாதே, பயப்படாது. பாடுகளை கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வானா, ஓடி போவான். பயந்தீங்கன்னா உள்ள வந்து என்ன செய்கிறோம், உட்கார்ந்துடும். நிறைய பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது பிசாசு சொல்லும், இவ பயந்ததுனால வந்தேன், அந்த வழியா பயந்துகிட்டு என்ன செய்தான், போனான், அதனால என்ன செய்தேன், வந்தேன். பயந்தாலே உள்ள ஏதாவது என்ன செஞ்சிடும், வந்துடும். நம்ம தைரியமா என்ன செய்யணும், இருக்கணும். நீங்களும் நானும் யாரு, யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், நம்ம தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பாடுகளை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், சூழ்நிலைகளை கண்டு பயம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுவும் சீசர்களும் படகுல என்ன செய்யறாங்க, கடந்து போய்கொண்டிருக்கிறாங்க. கடந்து போய்கொண்டிருக்கும் போது காற்றையும் கடலையும் கண்டு என்ன செய்தாங்க, பயந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சூழ்நிலையை கண்டு என்ன செய்யறோம், பயப்படுகிறோம். சுற்றிலும் நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம், பக்கத்துல நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம், பக்கத்து ஊர்ல நடக்கிறது, பக்கத்து வீட்டுல நடக்கிறது, பக்கத்து தெருவுல நடக்கிற இப்படி பல காரியங்களை கண்டு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறதான பயம். ஆனா இது எல்லாம் மாறன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது நமக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மார்க் 4:40 சொல்லுகிறது, காற்றையும் கடலையும் கண்டு என்ன செய்தாங்க, பயந்தார்கள். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இது என்னமாவது ஆகும், இது எதா நடக்கும், இது பிரச்சனை, இது ஆகவே ஆகாது, இதுல இருந்து நான் மீண்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, இந்த சோதனையிலே நான் அழிந்திருவனும். இப்படி பல நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், பயந்து 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 நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம், கொண்டு போகிறோம். ஒரு நாளும் சூழ்நிலைகளை கண்டு நீங்க பயப்படவே கூடாது. சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, காற்று பயங்கரமாய் வீசதான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் கொந்தளிக்க தான் செய்யும். ஆனால் எதை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் படகிலே இயேசு இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே என்ன செய்றேன்,
இருக்கிறேன். யார் இருக்காங்களோ யாருமே இந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா திகையாது. நிறைய காரியத்துல நம்ம என்ன செய்கிறோம், திகைத்து போய் நிற்கிறோம். என்ன ஆகுமோ, என்ன செய்ய போகிறோமோ, திகைத்து போய் மலைத்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திகையாத. ஏன் திகையாதேன்னு சொன்னா, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் தான் உனக்கு பலன் என்ன செய்வேன், கொடுப்பேன். இன்னைக்கு பயமுறுத்துகிற காரியங்கள் நம்மளை சுற்றிலும் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எதையுமே கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சில காரியங்களை மாற்ற பார்ப்போம். யாருக்கு நம்ம பயப்படணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. அப்போ ஆனால் பயப்படவும் வேண்டும். பயப்படக்கூடாதுன்னு சொன்னாலும் அதே வேதம் சொல்லுகிறது பயப்பட வேண்டும். யாருக்கு பயப்படணும்னு சொன்னா, யோபு 28:28 சொல்லுகிறது, தேவனுக்கு என்ன செய்யணும், பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்பட போய் தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா இங்க வந்திருப்போமா? தேவனுக்கு பயப்படுது. ஆனா இந்த பயம் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் ஆண்டவருக்கு பயந்து நடப்பாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்னா, உங்களையும் என்னை பார்க்கிற ஒருவர் என்ன செய்கிறார், அவர் தான். நம்மளை எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும், எந்த இடத்துல வேலை செய்தாலும், எங்க படித்தாலும், எந்த காலேஜுக்கு போனாலும், எந்த ஸ்கூலுக்கு போனாலும், எந்த இடத்துல நாம் செய்கிற, எந்த இடத்துல போய் வேலை செய்தாலும், நாம் இருக்கிற இடத்திலே தேவனுக்கு என்ன செய்யணும், பயப்படணும். தேவனுக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேணும். சிலர் உலகத்துல சொல்லுவாங்க, பயம் எல்லாம் விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பயம் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருச்சு, விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, தேவனுக்கு நம்ம பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய இருதயத்துல தேவனுக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா? சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்னா யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட. உலகத்துல யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பணக்காரங்க நம்ம நிறைய பேர் அதே தான் யோசிப்போம். பெரிய மாடி, பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய பங்களா, அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, தருவார். அதை குறிச்செல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயம் நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார். நம்ம நினைக்கிறோம் அவங்கள பார்த்து 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 அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் தான் பாக்கியம் உள்ளவர்கள். நீங்களும் நானும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறோமோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேற யாருமே கிடையவே கிடையாது. நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து வாழணும். ஏன் தேவனுக்கு பயப்படணும்? ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வருகை சமீபம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். சங்கீதம் 2 சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏனென்று சொன்னால், குமாரன் கோபம் கொள்ளாமலோ நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏன் தேவனுக்கு பயப்படணும்? ஏன் கர்த்தருக்கு பயப்படணும்? ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கணும்னு சொன்னா, அவருடைய வருகை சமீபம். இந்த உலகத்திலேயும் ஆசீர்வதிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும், ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும் போதும், ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போதும், ஒவ்வொரு இடத்திற்கு போகும் போதும், நீங்க வேலை செய்கிற இடத்திலேயும் சரி, நீங்க எந்த இடத்திலே நின்றாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நமக்கு தான் 2
கண் இருக்கிறது, ஆனால் நம்மை 1000 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய செய்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய பேச்சுக்களை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய நடக்கைகளை பார்த்து கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனபடியினால நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்கும் போது உங்களைப் போல என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட வேண்டும். அடுத்து நீங்க ஏசாயா 66:2 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வசனத்துக்கு பயப்படணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். யார ஆண்டவர் நோக்கி பார்ப்பானா? வசனத்துக்கு நடுங்கணும். உங்களுடைய கரங்களையும் என்னுடைய கரங்களையும் இருக்கிறதான இந்த வேத வசனத்துக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். முதல்ல தேவனுக்கு பயப்படுங்கள். அடுத்து இந்த வேத வசனத்துக்கு என்ன செய்யுங்க? பயப்பட. ஏன் இந்த வேத வசனத்துக்கு பயப்படணும்னா, வேதம் சொல்லுகிறது, நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாளில் என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். இந்த வசனம் தான் என்ன செய்ய போதுதான்? எல்லாரையும் நியாயம் தீர்க்க போது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ நரகத்துக்கு போ, அல்ல அங்க போ, இங்க போலாம் சொல்ல மாட்டாரா? இந்த வசனம், இந்த வேத வசனம் ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கும். பேசுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். கேட்கிற உங்களை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு பயப்படணும், என் வசனத்துக்கு பயப்படணும். அதனாலதான் ஏசாயா 58:13-14 வாசித்தோம் அல்லவா? இது கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் தேவனுக்கு பயப்படணும். நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. நாம் விரும்புகிறபடி நம்முடைய கால்கள் கடந்து போக கூடாது. இந்த வசனத்துக்கு நம்ம பயந்து, இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள் என்பதை உணர்ந்து தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் வசனத்துக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் பயப்பட வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, பயப்படக்கூடாத காரியமும் இருக்கிறது. வியாதியை குறித்த பயம் இருக்கும் என்று சொன்னா அதை எடுத்து போடுங்க. குடும்பத்தை குறித்த பயம் இருக்கும்னா எடுத்து போடுங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும்னா இன்னைக்கே ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். உங்களுடைய தொழிலிலே பயம் இருக்கும் என்று சொன்னா எடுத்து போட விரும்புகிறார். ஊழியத்திலேயும் பயம் இருக்கும் என்று சொன்னார், அதையும் எடுத்து போட கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல இப்படியெல்லாம் முன்ன நின்று உங்களை பார்த்தா எனக்கு பிரசங்கம் பண்ணவே என்ன செய்யாது, முடியாது. முன்னாடி அப்படி அந்த செவர் இருக்கும், இப்படிதான் பார்த்துதான் என்ன செய்வோம்? பிரசங்கம் பண்ணுவோம். ஆரம்பத்துல பயம் தான். ஊழியத்துக்கு வந்த புதுசு, சின்ன வயசுலயே வந்தாச்சு. அப்போ பயமா இருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ பயமா தான் இருக்கும். ஆனா காலங்கள் போக போக ஆண்டவர் எல்லா பயத்தையும் என்ன செய்துட்டாரு? மாற்றிட்டார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. ஆனால் பயத்தை மாற்றுகிற தெய்வம் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. எந்த விஷயத்தை குறித்தும் நீங்க பயந்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல அந்த பயத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். காரணம், உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களோடு வழக்காடினவர்கள், உங்களுக்கு எதிராய் கிரியை செய்தவர்கள், அவர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கி லட்சை அடைவார்கள். உங்களுக்கு எதிராய் எழும்புகிறார்களா? உங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிறாங்களா? வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாம். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நீங்க ஆண்டவருக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி வாழுகிற போது உங்களோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறார்களோ, அவர்களை நீங்க தேடினாலும் சரி, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தேடி பார்த்தாலும் சரி, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும்? நடக்கணும். போராடி கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கும், அதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அப்ப தேவனுக்கு பயப்படணும். மனுஷனுக்கு நீங்க பயப்படக்கூடாது. அந்நிய தெய்வத்திற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அந்நிய தெய்வத்திற்கு எல்லாவற்றுக்கும் வேதவசனம் இருக்கிறது. மனுஷரின் நிந்தனைக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏசாயா 51:7 சொல்லுகிறது, மனுஷரின் நிந்தனைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்பட. உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, நீங்க பயப்படாதீங்க. எதுக்குமே என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம்,
நம்மளையா பேசுறாங்க? ஆண்டவர் அதை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. உங்களுக்குள்ளே எங்குள்ள இருக்கிறதான தெய்வத்தை பேசுகிறார்கள். மனுஷரின் நிந்தனைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதிருங்கள். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அந்நிய தெய்வத்திற்கு நீங்க பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. அடுத்து மிக முக்கியமான காரியம், ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னதை வருவிக்குமா? கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்னது? பொறி. சிக்கிடுவோம், உள்ள போய் என்ன செஞ்சிருவோம்? மனுஷனுக்கு பயந்து இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு பொய் சொல்றாங்க. மனுஷனுக்கு பயந்து எவ்வளவு காரியங்களை, தவறானதை மக்கள் என்ன செய்யறாங்க? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். எதுக்குமே பயப்பட வேண்டாம். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஜெபம் பண்ண என்ன ஆகுமோ? இல்லை, நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் எங்கே போவார்கள் என்று சொன்னார். பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும், இரண்டு அருவருப்பானவர்களும், கொலை பாதகர்களும், விபச்சாரக்காரர்களும், பயப்படுகிறவர்கள். ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்னு சொன்னா, பயந்தா என்னது கிடைக்கும்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். இன்னைக்கு எந்த காரியத்துல பயம் இருக்கோ இன்னைக்கே தூக்கி தூர வச்சிருங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை குறித்து பயம் இருக்கிறது, நானா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம்னா என்ன? கவலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை, பயம் கலந்த கவலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்கிறோம்? கவலையோடு பயத்தோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிலுவைமுத்து சகோதரர் முன்பதாக கடந்து வாருங்கள். நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பயம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு பயமுள்ள ஆவி இருக்குப்பா, அதை எடுத்து போடுங்க. எனக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. நான் பல காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில பயம் என்னை அமுக்கி கொண்டிருக்கிறது. எழும்ப முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி என் வாழ்க்கையில பயம் என்கிற வார்த்தை உங்களை ஆமேன் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆமேன். இந்த பகல் வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் இந்த பகல் வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பயம் உங்களை விட்டு எடுக்கப்படட்டும். ஆமென். தேவனுக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு பயப்படுங்க. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. நமக்கு எதிராய் வருகிற காற்றுகளை கண்டு, கடலை கண்டு பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நானும் காலையில ஒரு பயத்தோடு கூட சில நாட்களில் எனக்கு ஏற்பட்டதான சில விபத்துகள் பயத்தோடு நமக்கு என்ன தேவை இருக்கிற அந்த தேவைகளை கர்த்தர் அறிந்து பரிசுத்த ஆவியானவர் பகல்களிலே பேசுகிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அல்லது நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களிலே, அல்லது ஸ்தோத்திர படிக்கிற இடங்களிலே, அல்லது நம்முடைய பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம். ஹல்லேலூயா. நம்முடைய கணவர் அல்லது ஸ்தோத்திர வேலை செய்கிற இடங்களிலே, அல்லது அவர்கள் இருக்கிற இடங்களை கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களை குறித்தான பயம். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை குறித்தான பயம், அல்லது நம்முடைய கடன் பிரச்சனைகளை குறித்தான பயம், ஹல்லேலூயா. நம்முடைய தொழில்களை குறித்தான பயம், அல்லது நம்முடைய ஊழியர்களை குறித்தான பயம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுடைய சமூகம், அவருடைய சமூகம் தான் நம்முடைய பயத்தை மாற்ற முடியும். அவருடைய சமூகம் தான், அவருடைய வார்த்தை தான் நம்முடைய பயத்தை மாற்ற முடியும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய பயத்தை மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப பயத்தை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்கால பயத்தை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையுடைய படிப்பின் காரியத்தினுடைய பயத்தை, கணவரை குறித்தான பயம்,
ஹalleluya ஹalleluya இந்த பிள்ளைகள் வண்டி வாகனங்களிலே போகும்போதுமான பயம் ஹalleluya ஹalleluya எல்லாம் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே கேட்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் எல்லா பயத்தையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலவேளையில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு பயந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் நாங்கள் சத்துருக்கு பயப்படுவதோ உலக காரியங்களை குறித்து பயப்படுவதோ ஹalleluya எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதோ எல்லா பயத்தையும் மாற்றி ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் நிறைக்க முடியாது. ஆமென். செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே நீங்களோடு ஆராதனை வேளையில் இடம்பெற்றதற்காக நன்றி. வார்த்தையினால் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல. ஆமென் ஆமென்.